ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதை கொரகொரன்னு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை ஸ்மெல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி அரைச்சி எல்லாம் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போட்டதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 4-5 ஸ்பூன் போட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு, புளியை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் மீன் மசாலா போட்டு தடவி வச்சிருந்த மீன் எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மீன்லாம் தள்ளி ஒன்று ஒன்றா சேர்த்துங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக கொதிச்சு ரெடியாகி வந்துடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான மீன் குழம்பு ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.